தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, தேவனுடைய தயவுள்ள கரம் இவன் மேல இருந்ததுனால ராஜா கண்களை இவனுக்கு தயவு கிடைச்சு இவன் கேட்டதையும் கொடுக்கிறாரு, கேட்காதையும் கொடுக்கிறார். ஆலயத்தை கட்டுவதற்கு, இடிந்து போன அலங்கத்தை கட்டுவதற்கு கொடுக்கிறார். உங்கள் மேலே தேவனுடைய தயவுள்ள கரமும் அவருடைய தயையும் இருப்பதினாலே நீங்க போய் கேட்கறத விட அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். சம்பந்தப்பட்ட ஆளுங்கள்ட்ட போய் பேசணுங்க, இந்த ப்ராஜெக்டை முடிக்கணுங்க, இந்த காரியத்தை செய்யணுங்க, இந்த தரிசனம் நிறைவேறணுங்க, இந்த ஊழியம் செய்யணுங்க அப்படின்னு எதை கேட்டாலும் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருப்பதினாலே நீங்க போய் கேட்கும்போது அவர்கள் கண்களிலே உங்களுக்கு தயை கிடைக்கும். சுலபமா ஈஸியா முடிக்கிறதுக்கு பெரிய ஒரு வெப்பனா ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாருன்னா அவருடைய தயவை நம்ம மேலே வைத்திருக்கிறார்.